Hello, sir. Hello. Good evening, sir. Hello. Sir, good evening. Good evening. Good evening. நமக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. ஓகே. அது வரைக்கும் இப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ரிசர்ச்சை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ரிசர்ச் ஒர்க்னு சொல்லும்போது 3D பிரிண்டிங் ப்ளஸ் பயோ ஆக்டிவ் ஸ்கேஃபோல்டு போன் டிஷ்யூ என்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ்க்காக பயோ மெட்டீரியல் எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ கால்சியம் சிலிக்கன் மெக்னீசியம் காம்போசிட் மெட்டீரியல், அதே மாதிரி இந்த மூணும் சேர்ந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், அதை வந்து 3D பிரிண்டிங், அதாவது முப்பரிமாண அச்சத்து மூலம் ஒரு ஸ்கேஃபோல்டு, சப்போர்ட்டிங் ஸ்கேஃபோல்டாக ப்ரிப்பேர் பண்ணி. ஏதாவது மாடல் வச்சுருக்கீங்களா கையில்? மாடல் வச்சுருக்கீங்களா? அந்த 3D பிரிண்டிங் ஏதாவது மாடல் உங்கள்கிட்ட இருக்குதா? இப்போ இருந்தால் காட்டுங்க, காட்டுங்க, எல்லாரும் பார்த்துக்கிடுவாங்க. ஓகே, நான் இப்போ அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டு. ஒரு நிமிஷம். தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நல்லா தெரியும்.
இப்போ தெரியுதா? தெரியுது. இதே மாதிரி உங்களுக்கு வேற வேற இதெல்லாம் ஒரு சாம்பிள். அதாவது இதை வந்து மெட்டீரியலை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சக்சஸா அந்த எஸ்பிஎஃப் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம பாடி ஃப்ளூயிடுக்கு வந்து லேப்ல ப்ரிப்பேர் பண்றது. நம்ம இப்போ ஒரு போன் ஃப்ராக்சர் ஆயிட்டு, எலும்பு வந்து முறிஞ்சிட்டு, இப்போ நமக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அலாய்ஸ், டைட்டானியம் மெட்டல் இந்த மாதிரி எடுத்து அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்து அதை வந்து ஒரு சர்ஜரி பண்ணி வைப்பாங்க. திருப்பி இதுல உள்ள ஒரு டிராபேக் இப்போ உள்ள இதுல வந்து மேக்சிமம் இப்போ இந்தியால எல்லாம் வந்து இந்த பயோமெட்டீரியல் யாரும் யூஸ் பண்ணல இது வரைக்கும். வந்து இந்த டைட்டானியம் அலாய்ஸ் பிளேட், நம்ம சிம்பிளா நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இந்த பிளேட் மாத்தணும்னு சொல்லுவாங்க. பிளேட் வைக்கிறாங்க. இப்ப கை எல்லாம் முறிஞ்சிட்டா உடனே பிளேட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி. ஆனா இதுல உள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு வைக்கிற போது சரியா ஃபிட் ஆகலைன்னு சொன்னா திருப்பி ரீசர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அங்க இந்த இது பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த இம்ப்ளான்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல, இப்போ இங்க வந்து அட்வான்ஸ்டா 1-2 ஹாஸ்பிட்டல்ல இது பண்றாங்க, இந்த பயோமெட்டீரியல். அதுலயும் பயோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இது இன்னும் கம்ப்ளீட்டா டெவலப் ஆகலை. இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. என்னன்னா எந்த மெட்டீரியலுமே இந்த பயாலஜிக்கலா சம்பந்தப்பட்ட எந்த மெட்டீரியலுமே நம்ம நல்லா ஆக்டிவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அதை என்ன பண்றது, அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணணும், அதுக்கு நிறைய அப்ரூவல் எல்லாம் வாங்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனாக்கு நம்ம வந்து ஏதாவது வேக்சின் கண்டுபிடிச்சா அது உடனடியா எல்லாம் கொடுக்க முடியாது. கண்டிப்பா 2 வருஷம் ஆகும் அதை வந்து கரெக்டா மக்களுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு. இப்போ அங்க உள்ள கொரோனா நிலவரங்கள் எப்படி இருக்குது? அங்க வெளியே போய் இது பண்ணலாமா? இப்போ இங்க யூரோப்பை பொறுத்தவரையில வந்து பரவாயில்ல. இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிட்டுன்னு சொல்லலாம். இட்டலி, ஸ்பெயின், இங்க ஜெர்மனில வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ இங்க ஸ்லோவாக்கியாலனா ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இங்க உள்ள பார்டர், ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போற பார்டரை ஓப்பன் பண்ணணும். அது இன்னும் பண்ணல. ஆனா அதை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா திருப்பியும் கேசஸ் கொஞ்சம் அதிகமா வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இங்க டெஸ்டிங் இதெல்லாம் வந்து ஓரளவு நல்லா பண்றாங்க. பொதுவாக சொல்லணும்னா இங்க இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு வருது. ஒரு ஜூன் ஜூலைல எல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதனால பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு சயின்ஸ் பொறுத்தவரையில இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம், எல்லா கான்ஃபரன்ஸையுமே இந்த வருஷம் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மற்றபடி இப்போ கொஞ்சம் நார்மல் தான். நீங்க இப்போ வந்துட்டு ரிசர்ச்சரா வந்துட்டு யூரோப்ல இருக்கீங்க. ரிசர்ச்சர் நீங்க வந்துட்டு நம்ம இந்தியாவுக்காக நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க? அதாவது இந்தியாவுக்கு திரும்பி இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம இங்க, அதாவது இந்தியாவில் வந்து இப்போதைக்கு ரிசர்ச் வந்து க்ரோயிங் ஃபீல்டில் தான் இருக்கு. அதை என்ன சொல்றது, எல்லா டெக்னாலஜியுமே க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்கு. ஆனால் இங்கே பரவாயில்ல, கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எல்லாம் இருக்கு. அப்போ இங்கே உள்ள அட்வான்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு வேலை கிடைக்கும் போது அங்க வந்து நம்ம என்னெல்லாம் இங்க கத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் வந்து அங்க நினைச்சுக்கலாம், இன்ஸ்டால் பண்ணி ஒரு புதிய லேப் ஓப்பன் பண்ணி நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் அதுக்கு நமக்கு ஊர்ல வந்து அதை என்னெல்லாம் எந்த விதத்துல நம்ம யூஸ் பண்ணலான்னு உள்ள, அதுதான் என்னோட ஐடியா. இப்போ வளர்ந்து வரக்கூடிய ரிசர்ச்சருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வளர்ந்து வர ரிசர்ச்சருக்குன்னு சொல்லும்போது எதுவுமே வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா பண்ண பார்க்கணும். இப்போ உதாரணமா இந்தியால எல்லாம் வந்து நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டுல எல்லாம் வந்து என்ன சொல்றது, அப்ளிகேஷன் ஓரியன்டா ரிசர்ச் சொல்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா இப்போ பாருங்களா, இந்த நம்ம தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடுல வந்து இன்னைக்கும் மம்பட்டியை வச்சுதான் என்ன செய்யறாங்க, புல்லு புரண்டுறாங்க. பனை ஏறுறதுக்கு இன்னைக்கும் அதை பழைய மெத்தட் தான். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் அதே பண்றாங்க.
ஒரு மெஷினரிஸ் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் அவருக்கு உயிருக்கு ஒரு சேஃப்டியும் கிடையாது. அப்போ இது வந்து இன்ஜினியரிங் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம் சொன்னா, இதுக்கு எப்படி இந்த டெவலப் பண்றது, ஒரு மரம் ஏறுறதுக்கு எந்த மாதிரி ஒரு கருவிகளை கண்டுபிடிக்கலாம், புல்லு பறன்றதுக்கு எப்படி இங்க எல்லாம் இருக்கு, யூரோப்ல எல்லாம் இதுக்கெல்லாம் இருக்கு. எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா வீட்லயே வாங்கி வச்சிருப்பாங்க. யாருமே வந்து வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டு எல்லாம் பண்றது இல்லை. இதே மாதிரி எல்லா இதுக்கும் வந்து இந்தியால வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாவில் ரிசர்ச் கம்மி. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க வாட்டர் இருக்கு. அந்த வாட்டர்ல என்னெல்லாம் எலிமெண்ட் கம்மியா இருக்கு, அது குடிக்கக்கூடிய தகுந்ததா அப்படின்னு பாக்குறதுக்கே நமக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம், ரிசர்ச்சர்ஸ் வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வளர்ந்து வரக்கூடிய ரிசர்ச்சர் இந்த மாதிரி உள்ள டாபிக் எல்லாம் எடுத்து என்ன செய்யலாம், ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா வரலாம். அதே மாதிரி இப்போ தூத்துக்குடி, திருச்செந்தூர், தாளயூத்து, திருநெல்வேலி தாளயூத்துல எல்லாம் சங்கர் சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அதெல்லாம் ஃபுல்லா அந்த சைடெல்லாம் பாத்தீங்கன்னா பொல்யூஷன் இருக்கும், வெள்ளை அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த பொல்யூஷனை எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது கண்டுபிடிச்சு இந்த இதெல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி, அடுத்து அந்த வேஸ்ட் மெட்டீரியலை வந்து எப்படி நமக்கு வேற டெக்னிக்கல் செராமிக்ஸா கன்வெர்ட் பண்ணலாம்னு பண்ணலாம். அப்புறமா உங்களுடைய அந்த நீங்கள் இஸ்ரோவில் ஒரு 2-3 வருஷமா நீங்கள் வந்துட்டு ரிசர்ச்சராக இருக்கீங்க. ஆமாம். அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஆமாம். அப்போ அந்த இஸ்ரோவில் உங்களுடைய ரிசர்ச் அனுபவம் எப்படி இருந்தது? இஸ்ரோவில் வந்து அது ஒரு நல்ல அனுபவம் தான். என்னன்னா அங்கே எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து அங்க ஒர்க் பண்றது செராமிக் மேட்ரிக் காம்போசிட்னு சொல்லிட்டு ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனுக்கு. ஆனா அங்க இருந்த வரைக்கும் எனக்கு அந்த உண்மையிலேயே டு பி ஹானஸ்ட் ஐ ஆம் டெல்லிங், அங்க இருந்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து எனக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஏன்னா நம்ம பேசிக்கா ரிசர்ச் பண்றதுனால எனக்கு அதுக்கு ஃபீல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியல. பட் நான் அங்கிருந்து திருப்பி பிரான்ஸுக்கு வந்த அப்புறம் தான் அந்த ஃபீல்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு. அது காரணம் என்னன்னா, நான் வேற இந்த பிரான்ஸ்ல வந்து ஒரு அட்டாமிக் எனர்ஜி ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி யூஎஸ்லயும் வந்து ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த 2 இதுலயுமே வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வி ஆர் சாரி, வி ஆர் நாட் டேக்கிங் எனி அதர் கண்ட்ரி பீப்புள். ஏன்னா இது சீக்ரெட் ப்ராஜெக்ட். இது வந்து எங்க யூஎஸ்ஆ இருந்தா யூஎஸ் சிட்டிசன் தான் அப்ளை பண்ண முடியும், பிரெஞ்சா இருந்தால் தான் பிரெஞ்சு. அதுக்கு பிறகு தான் பார்க்கும்போது தான் அது வந்து ரேர் ரிசர்ச், அதாவது செலக்டிவா ஒரு வேர்ல்டுலயே செலக்டிவா சில லேப்ல தான் அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது. அதனால அங்க நிச்சயமா வந்து இஸ்ரோல ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் தான், அப்ளிகேஷன் ஓரியன்ட் ரிசர்ச்ல. நமக்கு இப்போ எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு இஸ்ரோல ஏதாவது வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குதா? ஆமா, கண்டிப்பா. அங்க வந்து ரெகுலரா அது ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு தானே இருக்கேன். இப்பவும் ரீசெண்டாவும் ஓப்பனிங்ஸ் போட்டிருந்தாங்க. எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு சயின்டிஸ்ட் பொசிஷன் அண்ட் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பொசிஷன். ஆனா அது பியூர் மெரிட் தான். நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் நிறைய இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா எக்ஸாம் எழுதி உங்களுக்கு டேலண்ட் இருந்துன்னு சொன்னா ஈஸியா உள்ள போகலாம். ஆனா பொசிஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். இங்க திருவனந்தபுரத்துல இருக்க விக்ரம் சாராபாய். ஆனா டோட்டலா நீங்க நிறைய சென்டர்ஸ் இருக்கு, அந்த சென்டர்ஸ்லயும் நிறைய இது வேகன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதுக்கு மேல ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அண்ட் ரிசர்ச் அசோசியேட் இதெல்லாம் அடிக்கடி அந்த பொசிஷனும் போடுவாங்க. அதனால எம்எஸ்சி முடிச்சிருவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே ஓகே சார். அப்புறம் நமக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓகே, இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம வந்துட்டு இதை அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா. வாய்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்க?
ஆமாம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஹாரிஸ் தாசன் சார், நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தட்ஸ் ஃபார் கெமிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசிக்காக ஸ்பெக்ட்ராஸ்கோபினா என்ன, அதனோட அப்ளிகேஷன் ஃபார் கெமிக்கல் அனாலிசிஸ், ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் மெத்தடை வச்சு அனலைஸ் பண்ணுறோம்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பியூர்லி பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே நான் எந்த காம்ப்ளிகேட்டடான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாயோ இல்லை காம்ப்ளிகேட்டடான மாலிகுலர் ஸ்ட்ரக்சரோ நான் ப்ரெசென்ட் பண்ணல. பியூர்லி பேசிக். உங்களுக்கு இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு ஸ்பெக்ட்ராஸ்கோபி அதனோட அப்ளிகேஷன் எப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷனோட ஒரு அவுட்லைன். ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்பெக்ட்ராஸ்கோபினா என்ன, அதனோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு அடுத்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்னா என்ன, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரோனா என்ன, அடுத்து இன்னைக்கு கரண்டா நம்ம எதெல்லாம் வந்து அதிகமாக எந்த ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம்னு சொல்றது பார்க்க போகிறோம். அதில் NMR ஸ்பெக்ட்ராஸ்கோபி, மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் அது அதை நான் இங்கே கொஞ்சம் விளக்குவேன். இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, UV விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, ஃபைனலாக கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட்ல what is mean by spectroscopy? Spectroscopy is the study of interaction of electromagnetic radiation, அதாவது லைட் வித் மேட்டர். மேட்டர்னு சொன்னா ஒரு ஆட்டமா இருக்கலாம், ஒரு மாலிகுலா இருக்கும், ஒரு அயானா இருக்கும். அப்ப இந்த இன்ட்ராக்ஷன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கும் மேட்டருக்கும் என்ன இன்ட்ராக்ஷன் சொல்றத நம்ம ஒரு காமன் எக்ஸாம்பிளா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா, இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை அடிக்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஒரு ஆள் வந்து அடிக்கிறாருன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ அடிக்கிறேன்னு சொல்றது கொஞ்சம் எனர்ஜியை அப்ளை பண்றது, ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறது. அதுக்கு கரெக்டா நம்ம சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா எனர்ஜி அப்ளை பண்றது. ஒரு ஆள் எனர்ஜியை அப்ளை பண்ணி உங்களை ஒரு ஆள் அடிக்கிறாருன்னு சொன்னா நீங்க அதனோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா வந்து ரொம்ப அதனோட எனர்ஜியை பொறுத்து நீங்க ஒண்ணு ஐயோ அம்மா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோன்னு கத்துறீங்க, இது ஒரு ரெஸ்பான்ஸ். இப்போ ஐயோன்னு கத்தணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த எனர்ஜி கம்மியா இருந்ததுன்னா உங்க பாடியோட மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து இடத்துக்கு இடம் தகுந்த மாதிரி மாறும். இப்போ அடிக்கிற ஆள் வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அல்லது உங்க சின்ன குழந்தைன்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படின்னு உள்ள இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரெஸ்பான்ஸை வச்சு நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளு, எந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஆளு, அதை வந்து யார் உங்களை அடிக்கிறா, இதை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்ப இதே மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதுல வந்து இந்த அடிக்கிற ஆளை நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனா கன்சிடர் பண்ணி வச்சுன்னா அவரு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்றது ஒரு எனர்ஜி. அடி வாங்குற ஆளை நீங்க மேட்டரா கன்சிடர் பண்ணா ஆட்டம்ஸ், மாலிகுல் ஆர் அயான்ஸ்.
இதுல வர ரெஸ்பான்ஸ், இந்த ரெஸ்பான்ஸை வந்து நீங்க ஒரு கலெக்ட் பண்ணணும். சிக்னல் டிடெக்டர் ஆர் கலெக்டர், நீ இந்த ரெஸ்பான்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு அந்த மாலிகுலர் அந்த மேட்டரோட கேரக்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா, இதை கலெக்ட் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்க்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரோன்னு பேரு. அப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்தை வச்சு இந்த மாலிகுல், இந்த ஆட்டம், அயான்ஸ் இது எப்படிப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடி. இதுதான் ஓவரால் கான்செப்ட் ஸ்பெக்ட்ராஸ்கோபினா. இப்ப இந்த இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளால, ஒரு பேக்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளால வச்சு இது பண்றதுன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். உங்களுக்கு வர அவுட்புட்டுக்கு பேரு ஸ்பெக்ட்ரம். சரி, இப்ப ஸ்பெக்ட்ராஸ்கோபியை பற்றி படிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. என்னன்னா எனர்ஜி இஸ் h nu and has both electrical and magnetic characteristics. அதான் அந்த ஹெட்டிங்ல இருக்கு பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆசிலேட் எ லாங் டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த ப்ராபகேஷன் டைரக்ஷன் ஆஃப் த வேவ். அப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எப்படி போகும் சொன்னா ஒரு அலை மாதிரி, வேவ் மாதிரி தான் போகும். இப்ப வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுல எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும், பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். திருப்பி நம்ம ஸ்பெக்ட்ராஸ்கோபின்னு படிக்கணும்னு சொல்லி போனாலே சில டேர்ம்ஸ் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுல முக்கியமா இருக்கு என்னன்னா ஃப்ரீக்வன்சி, நியூன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி மெஷர் பண்றேன்னா ஹெர்ட்ஸ். என்னன்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வேவ் லென்த், லாம்டான்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் வேவ்ஸ். இப்ப இந்த பிக்சரை, ஃபர்ஸ்ட் பிக்சரை பாத்தீங்கன்னு சொன்னா கரெக்டா தெரியும் அந்த வேவ் லென்த் எதுன்னு சொல்லிட்டு. அத இங்கிலீஷ்ல கிரஸ்ட் ட்ரஃப்னு சொல்லுவாங்க. அது அகடு முகடு தமிழ்ல சொல்லுவாங்க. ரெண்டு அகடுக்குள்ள இடைப்பட்ட டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் வேவ் லென்த், லாம்டான்னு குறிப்பாங்க. மூணாவது ஆம்பிளிடியூட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் ஃபார் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அனாலிசிஸ். அதாவது the maximum distance a wave extend beyond its middle position. அந்த ஃபர்ஸ்ட் ஃபிகரை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எது ஆம்பிளிடியூடுன்னு. சரி, இதை இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இந்த காமன் எக்ஸாம்பிளோட பண்ணணும்னு சொன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆஸ்பெக்டாஸ் சீட் இருக்கு தெரியுமா, நம்ம வீட்டுக்கு எல்லாம் கூரைக்கு மேல போடுவாங்க ஆஸ்பெக்டாஸ் சீட். இந்த சீட் சரியா, இது வந்து வேவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆனா அதுக்கு கீழே அடியில வராது, மேல மட்டும் இருக்கும். ஓகே, நீங்க அதை மட்டும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இப்போ ஒரு சீட் இருக்கு, இப்போ ஒரு சீட்டுக்கு மேல அடுத்த சீட்டை வைக்கிறீங்க, அதுக்கு மேல சீட்டை வைக்க. இப்போ என்ன செய்யும்னா ஆம்பிளிடியூடு தான் அதிகம் ஆகும். நல்லா புரிஞ்சிருக்கு. ஆம்பிளிடியூட்னா என்னன்னா, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஃபர்தரா வந்து ஸ்பெக்ட்ராஸ்கோபி இதெல்லாம் பற்றி டீட்டெயிலா புரிய முடியும். ஆம்பிளிடியூடுனா என்ன, அந்த அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் வேவ் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் இட்ஸ் மிடில் பொசிஷன், அது வந்து மேல மேல போகிறதுக்கு பேர் தான் ஆம்பிளிடியூடு. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி, இந்த செகண்ட் ஃபிகரா பார்த்தா தெரியும். ஃப்ரீக்வன்சி வந்து லாங்கர் வேவ் லென்தா இருந்தா ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும், ஷார்ட்டர் வேவ் லென்தா இருந்தா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். அப்ப இந்த மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புள்ளது. அதனால நீங்க படிக்கும்போது வந்து அதை டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்க கூடாது. நெக்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரோனா என்ன? இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வச்சு படிச்சாச்சு, அது ஒரு வேவ் ஃபார்ம்ல இருக்கு. இப்ப இதை வந்து கிளாசிஃபைட் பண்ணிருக்காங்க செவரல் ரீஜியன் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் வேவ் லென்த். இந்த வேவ் லென்த் இது எப்படின்னா ரேடியேஷன் டைப், அத லாங்கர் வேவ் லென்த் ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு அதை கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லாங்கர் வேவ் லென்த்தா இருந்தா லோவர் எனர்ஜியா இருக்கும். இது லாங்கர் வேவ் லென்த்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ்ல இருந்து அதுக்கு மேலேயும் லாங்கர் வேவ்ல இருந்து இருக்கு. பட் நமக்கு மோஸ்ட்லி அப்ளிகேஷன் சைட்ல பாத்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், அல்ட்ராவைட், எக்ஸ்ரேஸ், காமா ரைஸ். இதுல வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது வந்து விசிபிள் லைட்.
அது எங்க 700 நானோமீட்டர்ல இருந்து 400 நானோமீட்டர். இது இன்னொரு பக்கம் சொல்லணும்னு சொன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ரேடியோ வேவ்ஸுக்கு எனர்ஜி கம்மி, போக 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 எனர்ஜி அதிகமா இருந்துட்டு இருக்கும். இந்த கான்செப்ட் தான் நம்ம ஃபர்தரா படிக்க போறோம். அதே மாதிரி நம்ம எர்த்ல வந்து என்ன ரேடியேஷன் அதிகமா இருக்கு, அதே மாதிரி இந்த ரேடியேஷன் எங்க இருந்து கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா நமக்கு சன்லைட்ல இருந்து தான். சன் வந்து ரொம்ப ஹீட் ஆகும், அப்ப அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுறதான் எனர்ஜி, இந்த வேவ்ஸ். இப்ப நமக்கு இங்க எர்த்துக்கு வர்றது, எர்த்ல இருக்கிறது மேக்சிமம் என்னன்னா விசிபிள் அண்ட் இன்ஃப்ராரெட் லைட். only a small amount of ultraviolet radiation reaches the surface. இப்ப அல்ட்ராவயலட் அதிகம் ஆச்சுன்னா நம்ம ஹியூமன் லைஃபுக்கு வந்து அது ஹார்ம்ஃபுல். அதனால இந்த அல்ட்ராவயலட் இதுலயுமே வாரதுமே நம்ம ஓசோன் லேயர் இருக்குல்ல, ஓசோன் மாலிகுல், அது வந்து எனர்ஜி தான் அப்சர்வ் பண்ணிடும். சரியா? இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அப்போ கரண்டா நமக்கு எர்த்ல இருக்கிறது மேக்சிமம் எதுன்னு சொன்னா விசிபிளும் இன்ஃப்ராரெட் லைட்டும். சரி, அடுத்து the nature of interaction between radiation and matter. இதனால என்ன நடக்கு? ஒரு மேட்டர்ல வந்து ஒரு வேவ் வந்து அட்டாக் ஆகும்போது என்னெல்லாம் நடக்கு ப்ராசஸ்னா, அப்சார்ப்ஷன், அந்த வேவ்ல இருந்து அப்சார்ப் பண்றது, எமிட் பண்றது அல்லது ஸ்கேட்டர் பண்றது. இந்த 3 ப்ராசஸும் நடக்கு. இந்த 3 ப்ராசஸ் நடக்கிறனால நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சொன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நமக்கு அப்சர்வ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம பார்க்க போற ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை எதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல எடுத்துருக்கோம்னா, நம்ம லோவர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜிக்கு நம்ம பார்த்துட்டே போறோம். ஒரு லோவர் எனர்ஜி அப்ளை பண்ணா அந்த மாலிகுல் என்ன நடக்குது, ஹையர் எனர்ஜில அப்ளை பண்ணியாச்சுன்னா மாலிகுல்ல என்ன நடக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப NMR சொல்றது அப்சார்ப்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இன் த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜன், that is 4 to 900 megahertz by a nuclei of atom. ரேடியோ ஃப்ரீக்வன்சி சொன்னா லோவர் எனர்ஜி. இப்ப இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை அப்சார்ப் பண்றது ஒரு நியூக்ளியை. இதை ரிசர்ச் பண்ணும்போது, ஆரம்ப காலத்துல ரிசர்ச் பண்ணும்போது சயின்டிஸ்ட் என்ன கண்டாங்கன்னா, எல்லா நியூக்ளியையும் என்ன செய்யாது, அப்சர்வ் பண்றாது. நியூக்ளியனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டம்ல வந்து சென்டர் பார்ட் தான் நியூக்ளியா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் சம் சபட்டாமிக் பார்ட்டிகிள். ஆனா எல்லா ஆட்டத்தோட நியூக்ளியையும் இத ரேடியோ ஃப்ரீக்வன்சியை அப்சர்வ் பண்ணல. அப்ப எந்தெந்த நியூக்ளியை அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால அதை டெரைவ் பண்ணி கொண்டு வரும்போது பார்க்கும்போது எப்படின்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் ஈவன் ஆட் அல்லது ஆட் ஈவனா இருக்கணும். அதனோட வேல்யூ, அதாவது ஸ்பின் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவாங்க ஐ, இதனோட வேல்யூ வந்து ஹாஃப் இன்டிஜரா இருந்துன்னு சொன்னா அந்த நியூக்ளியர் வந்து ஸ்பின்னிங் கேப்பபிலிட்டியா இருக்கும். அப்போ நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு சொல்றது வந்து நியூக்ளியர் ஸ்பின்னிங்கா இருந்துன்னு சொன்னா இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரமா கொடுக்கும். இதுல நம்ம கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஹைட்ரஜன் மாலிகுல் அண்டர் திஸ் கேட்டகரி. அதனால நமக்கு இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதிகமா யூஸ் ஆகுது. காரணம் என்னன்னா, நமக்கு ஹைட்ரஜன் வந்து எல்லா மாலிகுல், ஆர்கானிக் மாலிகுல்ல எல்லா ஆர்கானிக் மாலிகுல்லையும் இந்த ஹைட்ரஜன் இருக்கும் மேக்சிமம். அது மாதிரி C13 ஐசோடோப், நைட்ரஜன் 15, சிலிக்கான், இந்த மாதிரி செலக்டிவா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆட்டம்ஸ் வந்து நியூக்ளியர் வந்து NMR ஆக்டிவா இருக்கு. சரி, இதனோட பிரின்சிபிள் என்ன? இப்போ ஒரு மாலிகுல், ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்பின் ஆகுன்னு சொன்னா இட் ஜெனரேட்ஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இந்த நியூக்ளியர் ஸ்பின் வந்து எந்த எக்ஸ்டர்னலாட்டு எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணலன்னு சொன்னா ரேண்டமா ஓரியன்டா இருக்கும், ரேண்டம் இன் டைரக்ஷன். ஆனா நீங்க இப்போ ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணியாச்சுன்னு சொன்னா அங்க இருக்கிற நியூக்ளியர் ஸ்பின் அலைன் themselves either with அதனோட சேம் ஆட்டு இல்ல எகென்ஸ்ட் த ஃபீல்டு அல்லது எகென்ஸ்ட் த ஃபீல்டு. ஒன்னு
எய்தர் சேமா இருந்துன்னு சொன்னா லோவர் எனர்ஜி, எகென்ஸ்டா இருந்தா ஹையர் எனர்ஜியா இருக்கும். இதுக்கு பெஸ்டா எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாஃப் டீச்சர்ஸ் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அங்க இங்கே பேசிட்டு ரேண்டமா இருப்பாங்க. இப்போ டீச்சர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அமைதியா அப்படி ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க. இங்க என்ன நடக்குன்னா, பாதி பேர் ஸ்ட்ரைட்டா இருக்காங்க, பாதி பேர் ஆப்போசிட்டா இருக்காங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கவங்களுக்கு லோவர் எனர்ஜி, ஆப்போசிட்டா இருக்கவங்களுக்கு ஹையர் எனர்ஜி. இப்ப இங்க ஒரு எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் பேர் தான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே சேம் அமௌண்ட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணியாச்சுன்னு சொன்னா அதை அப்சர்வ் பண்ணி இந்த ஆம்பிளிடியூட் என்ன செய்யும், கொஞ்சம் அதிகம் ஆகும். அதிகம் ஆகும்போது நமக்கு ஸ்பெக்ட்ரா வந்து ஒரு பீக்கு கிடைக்கும், ஒரு ஹம்பு கிடைக்கும். அப்ப இந்த ஹம்பை வச்சு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் இது எப்படிப்பட்ட. அப்ப இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து எல்லா நியூக்ளியைக்கும் சேமா இருக்காது. அந்த நியூக்ளியோட சரௌண்டிங், அதனோட எலக்ட்ரான் டென்சிட்டியை பொறுத்து இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து ஒரு இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் 50 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா, ஃப்ரீக்வன்சி 50 மெகாஹெர்ட்ஸ் எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னா, நீங்க அப்ளை பண்றது 50 மெகாஹெர்ட்ஸா இருந்தா இது எனர்ஜி வந்துன்னா அப்படியே அதுக்கு மேல ரெசனன்ஸ் ஆகி ஒரு ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு பீக் கிடைக்கும். இதான் அதனோட சிம்பிள் டயக்ராம் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இங்க நீங்க வந்து மேக்னெட், ஒரு பவர்ஃபுல் 2 மேக்னெட் இதை அப்ளைடு, நீங்க அப்ளை பண்ணிய மேக்னெட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. சாம்பிள் டியூப் வந்து இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா சாம்பிள் டியூப் உண்டு. அதை இதுக்கு இன்பிட்வீன் ஆச்சா அங்க வந்து என்ன செய்யும், நியூக்ளியஸ் ஸ்பின்னிங் நடக்கும். ஸ்பின்னிங் நடக்கும்போது ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த எனர்ஜியும் நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி இதுவும் எனர்ஜி தான். இதை அப்ளை பண்ணும்போது இந்த 2 எனர்ஜியும் சேமா வரும்போது உங்களுக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பீக் கிடைக்கும். இதுதான் என்எம்ஆரோட பிரின்சிபிள். இந்த என்எம்ஆரோட ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னன்னா கெமிக்கல் ஷிஃப்ட். அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லா நியூக்ளியையும் சேம் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்காது. அப்ப இந்த இதுதான் நமக்கு அட்வான்டேஜ் கெமிஸ்ட்ரியில வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சியன் இருக்கனால நமக்கு அட்வான்டேஜ். அப்போ எந்த நியூக்ளியா எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம எப்பவுமே ஒரு ஃபிக்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி இது மெயினா வந்து இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்ததுன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அரௌண்ட் த நியூக்ளியஸ். அது ஷீல்டிங்கா இருந்தா ஹையர் எலக்ட்ரான் டென்சிட்டி, டீஷீல்டிங் சொல்றது லோ எலக்ட்ரான் டென்சிட்டி. அதே மாதிரி இப்ப நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஸ்கேலிங் சொல்றது வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம வந்து கம்ப்யூட்டேஷனலுக்காக நம்ம வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்றது. இதுக்கு இங்க வந்து பிபிஎம் ஸ்கேல நம்ம யூஸ் பண்ணாங்க. பொதுவா நிறைய வேறையும் டவ் ஸ்கேல் எல்லாம் இருக்கு. ஆனா பொதுவா வந்து பார்ட்ஸ் பெர் மில்லியன். இது ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுவும் ஒரு எனர்ஜி தான். அது வந்து ஹை கெமிக்கல் ஷிஃப்ட், லோ கெமிக்கல் ஷிஃப்ட், லெஸ் ஷீல்டட், மோர் ஷீல்டட் இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். சரி, இப்ப நமக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குங்கன்னா ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸ் வேணும், அதை வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இதே மாதிரி மேக்னெட்டிக் ரெசனன்ஸ்ல இப்போ நியூக்ளியர் மேக்னெட்டிக்ல மெயினா நம்ம யூஸ் பண்றது வந்து புரோட்டான் NMR. அதனால கொஞ்சம் புரோட்டான் NMR. இங்க வந்து மெயினா யூஸ் பண்றது டெட்ரா மெத்தில் சிலேன் ஸ்டாண்டர்ட். இதுக்கு என்ன ரீசன்னா இட் ஹேஸ் 12 ஈக்குவல் புரோட்டான்ஸ். அதே மாதிரி சேம் கெமிக்கல் என்வாயர்மெண்ட், வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. அதனால கிவ்ஸ் இன்டென்ஸ் சிங்கிள் பீக். ரெண்டாவது, இட் புரோட்டான்ஸ் ஆர் ஹைலி ஷீல்டட். அதனால நம்ம வந்து இதுக வந்து 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த அதர் மாலிகுல் புரோட்டான்ஸ் ஆர் டீஷீல்டட். இந்த 0ல இருந்து தான் அதிகமாக தான் கிடைக்கும். அதாவது 0ல 1, 2, 3 ppm அந்த மாதிரி தான் கிடைக்கும். நெகட்டிவும் கிடைக்கும். அதாவது இதை விட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்க மாலிகுலுக்கு வந்து நெகட்டிவா கிடைக்கும். இம்பார்ட்டண்டா இது கெமிக்கல் இன்னர்ட் அண்ட் நாட் டாக்ஸிக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாலிகுல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க,
அதை வந்து ரெஃபரன்ஸா டெட்ராமெத்தில் சிலைன் பண்ணா நீங்க என்ன செய்யாது, இது கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணியாச்சுன்னா யூஸ் ஆகாது. அதனால இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால இதை நம்ம ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம். இதனோட அப்ளிகேஷன் என்னன்னா நம்ம அனலிசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். இது வந்து கன்வென்ஷனலா எல்லாருமே எடுக்கிற ஒரு மாலிகுல். இப்ப இங்க பாத்தீங்கன்னா CH3 குரூப் இருக்கு, CH2 இருக்கு, OH இருக்கு. மூணும் டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப 3 டிஃபரண்ட் என்வாயர்மெண்ட்ல இருக்கனால 3 பீக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இது 3 பீக்கு எப்படி வருது, ரெண்டு அதுல ஸ்பிளிட்டிங் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்றது வந்து அதுக்கு பிறகு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட கனெக்ட் பண்ணி அதை டிரைவ் பண்ணி சயின்டிஸ்ட் எல்லாம் இது இப்படிதான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு தியரி பார்ட்டை கொடுக்கறது தான். ஆனா ஜெனரலா என்ன சொல்றான்னு சொன்னா நமக்கு ஒரு மாலிகுல்ல வந்து எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்கு, என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுதான். நான் இது வந்து தியரி பார்ட்டுக்குள்ளால நான் போகல. தியரி பார்ட்டுன்னு சொல்றது மேத்தமெட்டிக்கல் தான். நான் டெப்தா போகல. நமக்கு இதுல பொதுவா என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஒரு புரோட்டான், அதாவது ஒரு ஹைட்ரஜன் எப்படி இருக்கு, ஒரு மாலிகுல்ல எத்தனை இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் புரோட்டான் NMR அப்ளிகேஷன். இதே மாதிரி C13 சிலிக்கான் காம்பவுண்ட்ஸுக்கு வந்து சிலிக்கான் NMR இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி இப்ப நீங்க ஒரு மாலிகுல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க புதுசாட்டு. அப்ப அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றேன்னு சொன்னா அதுக்கு ஏற்கனவே நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. இந்த மாலிகுல்ல அரோமேட்டிக்ல உள்ள ஹைட்ரஜன் இருந்தா இந்த ரீஜியன்ல தான் இருக்கும், அலிஃபேட்டிக்ல வந்தா இந்த ரீஜியன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்க பழைய லிட்ரேச்சர்ஸ் வந்து பார்த்து நீங்க உங்களுக்கு மாலிகுல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுதான் இதனோட அப்ளிகேஷன்ஸ். இது ஒரு காமன் கொஸ்டின். அதாவது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன், நமக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து சிடி ஸ்கேன் சொல்லுவாங்க, MRI ஸ்கேன் சொல்லுவாங்க. சிடி ஸ்கேன்னா கம்ப்யூட்டரைஸ்டு டொமோகிராஃபி ஸ்கேன். இங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ரே வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. அதே நேரம் இப்போ பீப்புள் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் MRI ஸ்கேன் யூசிங் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் ரேடியம் வேவ்ஸ். இது வந்து மோர் சேஃப்டியா இருக்கிறது. இது வந்து NMR டெக்னிக் தான். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அல்லது எலக்ட்ரான் பாராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. இதுவும் சேம் கான்செப்ட் தான். இட் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சிமிலர் டு NMR. ஆனா இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. எல்லா மாலிகுலும் என்ன செய்யாது, அப்சர்வ் பண்ண ஆகுது. இங்க வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான் எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கிடைக்கும், இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட எனர்ஜியை அதிகம் கொடுக்கணும். அதாவது அங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தோம், எனர்ஜி லோ. இப்ப இங்க கொடுக்கறது வந்து மைக்ரோவேவ்ஸ், கொஞ்சம் எனர்ஜி அதிகம். இதனோட ரேஞ்ச் 0.04 to 25 சென்டிமீட்டர் ரீஜியன் யூஸ்டு. இதனோட அப்ளிகேஷன் நான் இதுக்கும் டீட்டெயில் போகல. ஏன்னா இது வந்து NMR-ம் இதுவும் பிரின்சிபிள் எல்லாம் சேம் தான். இந்த இதனோட அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில வந்து எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யலாம், ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இதுல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ல மீனா வந்து கைனடிக் ஸ்டடிஸ். ஒரு ரியாக்ஷன் பாலிமர் ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்கும் சொன்னா, பாலிமர் ரியாக்ஷன்ல வந்து நமக்கு மெயினா வந்து ஸ்டடி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல், இந்த பாலிமர் செயின் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரியாக்ஷன் கைனடிக்ஸ். அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணும்போது ரேடிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரியாக்ட் ஆகி, ஏன்னா ரேடிக்கல்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ், அந்த ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிரும். அதனால ஃபுட் இண்டஸ்ட்ரியில எல்லாம் இந்த ESR ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் சிங்கிள் மெட்டல் காம்ப்ளெக்சஸ். மெட்டல் காம்ப்ளெக்சஸுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டடி.
ஏன்னா நீங்க காப்பர் எடுத்தாலும் சரி, நிக்கல், கோபால்ட், அயன், இந்த காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் வந்து என்ன செய்யும், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அதுல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? இதுல வந்து இந்த இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இப்ப ஹை ஸ்பின் சொன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு லிகாண்ட வந்து நிக்கல் மெட்டல் கூட கோஆர்டினேட் பண்றீங்க. கோஆர்டினேட் பண்ணிட்டு எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எடுக்கிறீங்க. அங்க எனர்ஜி செஞ்சா எந்த ஸ்பெக்ட்ரமும் வராது. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம், இங்க வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்ல, இது டயமேக்னெட்டிக். ஆனா அதே நிக்கல் ஆட்டத்தை இன்னொரு லிகாண்டு கொடுக்குறீங்க, கோஆர்டினேட் பண்றீங்க. அப்ப திருப்பி கோஆர்டினேஷன் நடந்த பிறகு திருப்பி வந்து ஒரு ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எடுக்கிறீங்க. எடுக்கும்போது இங்க வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அப்போ என்ன செய்யலாம், ஆமா இந்த நிக்கல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, இந்த இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்ல. அப்போ வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இதை வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சொல்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு இது தியரியை ரெடி பண்ணி அதை தான் நம்ம படிக்கிறோம். இதுதான் இதனோட இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மெட்டலோப்ரோட்டீன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மெட்டலோப்ரோட்டீன்ஸ், குளோரோஃபில், இந்த மாதிரி உள்ள இதை எல்லாத்தையும் நினைச்சலாம் நம்ம வந்து ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த முருங்கைக்கீரை இருக்கு, முருங்கைக்கீரையில வந்து அயன் கண்டென்ட் அதிகம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்க என்ன செய்யலாம், ஹீட் பண்ண, எக்ஸாம்பிள் அதுல வந்து ஜூஸ் ரெடி பண்ணி அதை வந்து எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எடுக்கணும். அப்ப எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, எப்படி ஸ்பெக்ட்ரா கிடைக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு அதை 100 டிகிரிக்கு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி வச்சுன்னா திருப்பி ESR ஸ்பெக்ட்ரா எடுத்து பார்த்தாச்சுன்னு சொன்னா ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். 200 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணலாம். அப்போ ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குன்னா, அப்போ உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா சரி, இந்த இதுவரை இதுல வந்து எந்த ரியாக்ஷனும் நடக்கல, எந்த ஸ்பின்னிங் எதுவுமே நடக்கல அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இதே மாதிரி N டைப் செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரான் N டைப்னு சொன்னாலே எலக்ட்ரான் மூவ்மெண்ட் தான், அதை வச்சும் இது நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இப்போ எனர்ஜி கொஞ்சம் அதிகமா கொடுக்கறது, இது வந்து இந்த அதிகமா கொடுத்தாச்சுன்னு சொன்னா இந்த மேட்டர்ல என்னெல்லாம் நடக்கு. இங்க வந்து இதுவரைக்கும் நம்ம நியூக்ளியர் ஸ்பின்னிங் பார்த்தோம், எலக்ட்ரான் ஸ்பின்னிங் பார்த்தோம். இங்க கொஞ்சம் இதாட்டும் மாலிகுலர், ஒரு மாலிகுல்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கு நீங்க இந்த ரேடியோ வேவ்ஸ் கொஞ்சம் அதிக எனர்ஜி கொடுத்தாச்சுன்னு சொன்னா. இப்போ இதை வந்து 3 கேட்டகரி, மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில வந்து 3 கேட்டகரி: மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள் அண்ட் அல்ட்ராவயலட். மைக்ரோவேவ் ரேஞ்ச் வந்து 1 மீட்டர் to 1 மில்லிமீட்டர். அதாவது இந்த 3 கம்பேர் பண்ணும்போது மைக்ரோவேவுக்கு கொஞ்சம் லோ எனர்ஜி. இதுக்கு இன்னொரு இது என்னன்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அடுத்தது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அது 1 மில்லிமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர். இதுக்கு இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அல்ல வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. மூணாவது விசிபிள் அண்ட் அல்ட்ராவயலட், 700 to 400 நானோமீட்டர், 400 to 10 நானோமீட்டர். அல்ட்ராவயலட் விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு இதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இப்போ மைக்ரோவேவ் ஸ்டிமுலேட்ஸ் ரொட்டேஷனல் டிரான்ஸ்லேஷன். இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் எனர்ஜியை நீங்க மைக்ரோவேவ் இதுல உள்ள வேவை கொடுத்தீங்கன்னா, எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா நம்ம மாலிகுல் என்ன செய்யும்னா ரொட்டேட் ஆகும். இதனால ரொட்டேஷனல் எனர்ஜி வேரி ஆகும். ஆனா இங்கேயும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அது கண்டிஷன் என்னன்னா, இப்படி ரொட்டேட் ஆகும்போது இதனோட டைபோல் மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் அனதர் கண்டிஷன், இது வந்து கேஸ் ஸ்பேசியஸ் மாலிகுல்ல தான் வந்து ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். பட் எல்லாத்துக்கும் ரொட்டேஷன் நடக்கும். பட் கேஸ் ஸ்பேஸ்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு ஸ்பெக்ட்ரம் வந்து நமக்கு கிளியரா கிடைக்கும். அதுக்கு ரீசன் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இதனோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் என்னன்னா பாண்ட் லென்த் வந்து மெஷர் பண்ணலாம். இதுதான் கெமிக்கல் அப்ளிகேஷன்ல வந்து பாண்ட் லென்த். கார்பன் மோனாக்சைடுக்கு என்ன பாண்ட் லென்த், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி பாண்ட் லென்த். அது மாதிரி இது வந்து ரேடியோ டெலஸ்கோப்ஸ் ஃபார் லைட் ஃப்ரீக்வன்சி இன்டர்ஸ்டெல்லர் கிளவுட்ஸ். இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து மேக்சிமம் இந்த கேஸ் தான் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி உள்ள கேஸஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு, அதுல உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை யூஸ் பண்றாங்க. பட் கெமிக்கல் அனாலிசிஸுக்கு இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நவடேஸ் அதிகம் யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா இதனோட ஸ்பெக்ட்ரம் வந்து பிகர் மாலிகுலுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதை சால்வ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, கன்ஃபர்மேஷன் வெரிஃபிகேஷன் அதுக்கு.
அதே மாதிரி இது வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராஸ்கோபி ஒன்லி ரியலி ப்ராக்டிகலி இந்த கேஸ் ஃபேஸ், அதாவது நமக்கு ஸ்பெக்ட்ரம் அவுட்புட் கிடைக்கிறது வந்து கேஸ் ஃபேஸுக்கு தான் கிடைக்கும். இங்கதான் வந்து ரொட்டேஷனல் மோஷன் இஸ் குவான்டைஸ்ட், அதாவது இந்த வேவா இருக்க எனர்ஜி குவான்டைஸ்ட் பேக்கெட் ஆஃப் எனர்ஜியா வந்து நமக்கு என்ன செய்யும் இங்க கிடைக்கும். அதே மாதிரி சாலிட் லிக்விட் ரொட்டேஷனல் மோஷன் இஸ் யூஸ்வலி டியூ டு கொலிஷன் பிட்வீன் தேர் மாலிகூல்ஸ். அதனால இது சாலிடுக்கும் லிக்விடுக்கும் கிடைக்காது. இப்போ மைக்ரோ இதை பேஸ் பண்ணி தான் மைக்ரோ ஓவன், இப்போ எல்லா இடத்துலையுமே மைக்ரோ ஓவன் வந்துட்டு. அது என்னன்னா நீங்க மைக்ரோவேவை கான்சென்ட்ரேஷனா உள்ள மைக்ரோவேவை நீங்க அனுப்பியாச்சுன்னா இந்த மாலிகுல் அதுல நம்ம ஃபுட்ல மேக்சிமம் ஃபுட்ல எது வாட்டர் மாலிகுல் இருக்கும், இந்த வாட்டர் மாலிகுல் என்ன செய்யுன்னா ரொட்டேட் ஆகி அந்த ரொட்டேட் ஆகுற உடனே எனர்ஜியை ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம். இந்த ஹீட் எனர்ஜி அது எல்லாத்துக்கும் வந்து டிசிபேட் ஆகி அங்க உங்களுக்கு குக்கிங் நடக்கும். இதுதான் மைக்ரோவேவனோட பிரின்சிபிள். நெக்ஸ்ட் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இப்போ கொஞ்சம் கூட எனர்ஜியை அதிகமாக கொடுக்குறீங்க, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இப்போ இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ராஸ்கோபில வந்து 3 ரீஜன் இருக்கு. ஃபார் ஐஆர்னு சொல்லுவாங்க, மிட் ஐஆர்னு சொல்லுவாங்க, நியர் ஐஆர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எனர்ஜி வைஸ் ஃபார் ஐஆருக்கு கொஞ்சம் குறைவு எனர்ஜி, மிட் ஐஆருக்கு கொஞ்சம் அதிகம், நியர் ஐஆருக்கு கொஞ்சம் கூட அதிகம். அதனோட ரேஞ்ச் 100 to 1000 to 50 வேவ் லென்த்ஸ் மைக்ரோமீட்டர், 50 to 2.5, 2.5 to 0.8. இங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேவ் நம்பர்னு இருக்கு. இங்க காமனா நம்ம யூஸ் பண்ற எதுக்குன்னா நம்ம கெமிக்கல் அனாலிசிஸுக்கு அதிகமா யூஸ் பண்ற நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல எந்த ரேஞ்சில் இருக்கோம்னு சொன்னா 2.5 to 25 மைக்ரோமீட்டர். அதாவது வேவ் நம்பர்ல சொல்லணும்னா 4000 to 400. இப்ப ஏன் இங்க வேவ் லென்த்ல இருந்து இங்க வேவ் நம்பருக்கு மாறிட்டாங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லிக்கலாம், நம்ம யூஸ் பண்றது கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேவ் லென்த் இங்க மைக்ரோமீட்டர்ல இருக்கு, 2.5ல இருந்து 25 மைக்ரோமீட்டர். நீங்க இன்னும் இது கம்ப்யூட்டேஷன்ல கொடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்னன்னா இன்டூ 10.-6 அந்த மாதிரி எல்லாம் கம்ப்யூட்டேஷனல் கோடிங் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி 2.5ல இருந்து 25 வந்து அந்த ரேஞ்ச் வந்து நேரோ ரேஞ்சா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2.51, 2.52, 2.6 இந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கும். அதுக்கு வேண்டி இதை வந்து நேரம் அப்படியே 1/divided by வேவ் லென்த் கொடுத்து 4000ல இருந்து 400 இந்த மாதிரி ரீஜியனுக்கு நம்மளோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றி வச்சிருக்காங்க. அதனால இதை பார்த்து பயப்படாண்டா. சரி, இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில என்ன நடக்குன்னா ரொட்டேஷனல் வைப்ரேஷனல் மற்றும் ரொட்டேஷனல் எனர்ஜி ஆஃப் எ மாலிகுல். ஏற்கனவே நம்ம எனர்ஜியை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோம், மைக்ரோவேவ் ரீஜன்ல கொடுத்தா இங்க மாலிகுல் என்ன செய்யுது, ரொட்டேட் ஆகுது. இங்க கொஞ்சம் கூட அதிகமாக கொடுக்கும்போது ரொட்டேட் பிளஸ் வைப்ரேஷன் நடக்குது. அதே மாதிரி when the frequency of the applied IR radiation is equal to the natural frequency of vibration, some part of the molecule absorb thereby changing the amplitude. இங்கேயும் சேம் கான்செப்ட் தான். எப்படின்னா இப்ப ஏற்கனவே நம்ம இருக்கிற வேவ்ஸ் வந்து ஐஆர் ரேடியேஷன் தான், இந்த மாலிகுலர் எல்லாம் வைப்ரேட் ஆகி தான் இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு மாலிகுலோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை நீங்க அப்ளைடு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது ரெண்டும் சேர்ந்து மேட்ச் ஆகி அதான் ஓவர்லேப், அதுல ரெசனன்ஸ் ஆகி ஆம்பிளிடியூடு கொஞ்சம் அதிகம் ஆகும். இந்த ஆம்பிளிடியூடு அதிகம்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஸ்பெக்ட்ரால ஒரு ஹம்பு, ஒரு பீக் கிடைக்கும். இங்கேயும் கண்டிஷன் என்னன்னா டைபோல் மூமெண்ட் சேஞ்ச் இருக்கணும், அதான் இங்க உள்ள கண்டிஷனும். இதுல வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுலர் வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன், பெண்டிங் வைப்ரேஷன். ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் சொன்னா சேஞ்ச் இன் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் எலாங் த பாண்ட் ஆக்சிஸ், சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக். அந்த ஃபிகரை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பெண்டிங், சேஞ்ச் இன் ஆங்கிள் பிட்வீன் டூ பாண்ட்ஸ். இதுல வந்து 4 டைப்பா இருக்கு, ராகிங், வேகிங், ட்விஸ்டிங், சிசரிங். இதெல்லாம் வந்து எப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்ல வர ரிசல்ட்டை வச்சு நம்ம தியரிட்டிக்கலா மேத்தமெட்டிக்கலா ஒரு டிரைவ் பண்ணி ஒரு அசம்ஷன் பண்ணி எடுக்கிற இதுதான் இந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரெச்சிங், பெண்டிங், வைப்ரேஷன்ஸ். சரி, இது இப்போ அப்ளிகேஷனுக்கு வருவோம். இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கும். அதுவும் இது கொஞ்சம் சீப் கம்பேர் டு அதர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்.
இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், அதான் குரூப் ஃப்ரீக்வன்சி ரீஜன் சொல்லுவாங்க. 4000 இருந்து 1500 சென்டிமீட்டர் பெர் சென்டிமீட்டர் இருக்கு. இங்க குரூப் ஃப்ரீக்வன்சி ரீஜன் சொல்றது the peak corresponding to different functional groups can be observed. அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், கார்பனைல் சி டபுள் பாண்ட் ஓ, கார்பாக்சிலிக் குரூப் சி, சி டபுள் பாண்ட் சி, சி ட்ரிபிள் பாண்ட் சி, சி டபுள் பாண்ட் என், இப்படி பல ஃப்ரீ குரூப்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இந்த குரூப் உங்களுக்கு மாலிகுல்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியா என்ன செய்யலாம்னா இந்த ரீஜியன்ல வந்து கிடைக்கிற பீக்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நம்ம எல்லா மனுஷனுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்றது வந்து டிஃபரெண்டா இருக்கும், யாருக்குமே ரெண்டு பேருக்கும் சேமாவே இருக்காது. அதே மாதிரி இங்க வந்து இந்த 1500 இருந்து 400 பெர் சென்டிமீட்டருக்கு உள்ள ரேஞ்சில் இருக்கிற பீக்ஸ் எல்லாமே ரெண்டு மாலிகுலுக்கு சேமா இருக்கவே செய்யாது. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு மாலிகுல் வந்து புதுசா ப்ரிப்பேர் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்க ஈஸியா என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க டொலுவின் மாலிகுல் இருக்கு. இதை நான் எதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா இங்க ரெண்டு டைப்பான இது இருக்கு. ஒன்னு அரோமேட்டிக் சிஹெச் அரோமேட்டிக் குரூப், இன்னொன்னு CH3 அலிஃபாட்டிக் குரூப். இப்ப அரோமேட்டிக் குரூப் வந்து எல்லாமே எங்க கிடைக்குங்கன்னா 3000 கீழே கிடைக்கும். அலிஃபாட்டிக் வந்து 3000 சாரி அலிஃபாட்டிக் வந்து 3000 கீழே கிடைக்கும், அதாவது 2925. அரோமேட்டிக்கு 3000 மேல கிடைக்கும். சரி, இது எப்படி அசைன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதை எப்படி வந்து நம்ம இதெல்லாம் கான்பிடண்டா சொல்ல முடியுதுன்னா அலிஃபாட்டிக் மாலிகுல் எல்லாம் எடுத்து வந்து IR எடுத்து பார்ப்பாங்க. அதனோட ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி இந்த ரீஜன்ல தான் வரும், 3000 மேல போகவே செய்யாது. அதே மாதிரி அரோமேட்டிக்கு எல்லா மாலிகுலுக்கும் எடுத்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அது வந்து என்ன செய்யாது, 3000 கீழே போகாது. அப்போ ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன், ஓகே இந்த மாதிரி அரோமேட்டிக் குரூப் இருந்தா இங்க தான் வரும், அலிஃபாட்டிக் இருந்தா இந்த மாதிரி தான். இப்போ நீங்க ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அரோமேட்டிக் இருந்துன்னா அது எங்க தான் கிடைக்கும், இங்க தான் இந்த ரீஜன்ல தான் கிடைக்கும். அலிஃபாட்டிக் இருந்துன்னா இந்த ரீஜன்ல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி குரூப் ஏற்கனவே சயின்டிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி இது ரிசர்ச் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. அது வந்து ட்ரிபிள் பாண்ட் எண்ணுக்கு எந்த ரீஜன்ல வரும், சி ட்ரிபிள் பாண்ட் சிக்கு என்ன வரும், சி டபுள் பாண்ட் சிக்கு என்ன வரும், சி டபுள் பாண்ட் எண்ணுக்கு எப்படி வரும் சொல்லி இப்படி வந்து பண்ணிருக்கீங்க நீங்க. அப்போ ஒரு மாலிகுல் இப்ப இது எப்படி கெமிஸ்ட்ரியில அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ரெண்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுக்குறியா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆல்டிகைடையும் ஒரு அமீனையும் எடுக்கிறீங்க. அப்ப ஆல்டிகைடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு IR ஸ்பெக்ட்ரா எடுக்கிறீங்க, அமீனுக்குன்னு ஒரு ஸ்பெக்ட்ரா எடுக்கிறீங்க. இந்த ரெண்டு ஸ்பெக்ட்ராயும் தனியா எடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப ரெண்டே ரியாக்ஷன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஆல்டிகைடும் அமீனும் ரியாக்ட் ஆகி சி டபுள் பாண்ட் என், அதாவது இமீன் குரூப் வரும், அது 6 பேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் ஆகும். அப்ப நீங்க ரியாக்ஷனை போட்டு ரியாக்ஷன் ப்ராடக்ட் எடுத்து IR எடுத்து பாக்குறீங்க. அப்ப IR வந்து இருக்கக்கூடாது மேட்ச் ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வரல, இல்ல உங்களுக்கு மேட்ச் வந்து இந்த ரீஜன் 1650ல 1650ல இருந்து 1550க்கு வந்து ஏதாவது பீக் வந்துருன்னு சொன்னா உங்களுக்கு சொல்லலாம் எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இது எல்லாமே என்னன்னா சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். சப்போர்ட்டிங் எவிடன்ஸ்னா சில குரூப் எல்லாம் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர்லேப் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த இதை வந்து ஈஸியா என்ன செய்யலாம், ப்ரிலிமினரியா நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுல வந்து நிறைய தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன் வந்து சி ட்ரிபிள் பாண்ட் எண்ணுக்கு ஹையர் இதுல கிடைக்குது, சி ட்ரிபிள் பாண்டுக்கு வந்து லோ, சி டபுள் பாண்ட் எண்ணுக்கு லோவரா கிடைக்குது, நிறைய அதுக்கு பாண்ட் லென்த் இதெல்லாம் வச்சு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. நான் அதுக்குள்ள டீப்பா போக விரும்புறேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பேண்ட் ஸ்பெக்ட்ரா. இது என்னன்னா இப்போ கொஞ்சம் கூட எனர்ஜி அதிகம் கொடுக்குறீங்க. when a molecule exposed to light, இங்கேயும் அப்படிதான், that matches energy difference with a possible electronic transition within a molecule would be observed, thereby electron promoted to higher energy state orbital. இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து மைக்ரோவேவ் லோவர் எனர்ஜி கொடுக்கும்போது ஒன்லி ரொட்டேஷன் சின்ன எனர்ஜி டிஃபரன்ஸ் தான். அடுத்தது வைப்ரேஷன் எனர்ஜி டிஃபரன்ஸ். அடுத்தது எலக்ட்ரானிக் ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆர்பிட்டால இருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் இங்க எனர்ஜி அதிகம் கொடுக்கும்போது ஜம்ப் ஆகுது.
அது அதனோட இதை ஜம்ப் ஆகுறத வச்சு நமக்கு வந்து என்ன டீட்டெயில் கிடைக்குன்னு படிக்க போறதுதான் அல்ட்ரா வயலட் விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, அதாவது எலக்ட்ரானிக் பேண்ட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இங்கேயும் நம்ம வந்து ஆக்சுவலா எனர்ஜி வைஸ் பார்த்தோம்னா விசிபிள் அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி தான் சொல்லியிருக்கணும். பட் நம்ம வந்து அல்பபெட்டிக் ஆர்டர் படி அல்ட்ரா வயலட் விசிபிள்னு சொல்றோம். அதனால இது வந்து கன்வீனியன்ட்டுக்காக. இங்க வந்து மெயினா இன்வால்வ் ஆகிறது வேலன்ஸ் எலக்ட்ரான், அதாவது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஏன்னா இந்த எனர்ஜி கொடுக்கும்போது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் மட்டும்தான் ஜம்ப் ஆகும். அதுல வந்து டிஃப்ரெண்ட், அதாவது பாண்டிங், சிக்மா பாண்டிங், பை பாண்டிங், என் பாண்டிங், நான் பாண்டிங் சொல்லுவாங்க. அது மாதிரி ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டல், பை ஸ்டார், சிக்மா ஸ்டார். இதனோட எனர்ஜி இதை பொறுத்து வந்து அது எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆகுன்னு சொல்லிட்டு, இப்போ என் டு பை ஸ்டாருக்கு தான் மினிமம் எனர்ஜி, அடுத்த பை டு பை ஸ்டார், என் டு சிக்மா ஸ்டார், இந்த மாதிரி எனர்ஜி லெவல்ல வச்சு என்ன செய்யலாம், நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது எதுக்காக அதிகம் யூஸ் ஆகுதுன்னா கரெக்டா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கான்ஜுகேட்டட் ஒலிஃபின்ஸ். என்னன்னா மெயினா என்னன்னா டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். கான்ஜுகேட்டட் ஒலிஃபின்ஸ் டபுள் பாண்ட் கண்டினியூஸா ஒன்னுக்கு விட்டு ஒன்று டபுள் பாண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா இதனோட எனர்ஜி வந்து அதிகம். ஏன்னா இந்த பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் இதெல்லாம் அப்சர்வ் ஆகிற ரீஜன் வந்து இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மின் ஜாமெட்ரி ஆஃப் டிரான்சிஷன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். டிடி டிரான்சிஷனை வச்சு நம்ம ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸோட வந்து ஜாமெட்ரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது இந்த எதுக்காக டிரான்சிஷன் மெட்டல் கலரா இருக்குன்னு சொல்றது வந்து இந்த டிடி டிரான்சிஷன் தான். இந்த இது வந்து விசிபிள் ரீஜன்ல தான் இதை அப்சர்வ் பண்ணும் மெயினா. இப்ப டெட்ராஹெட்ரலா இருந்தா அதனோட அப்சார்ப்ஷன் ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸா இருக்கும், ஸ்கொயர் பிளானரா இருந்தா டிஃபரன்ஸா இருக்கும், ஆக்டாஹெட்ரலா இருந்தா அதுக்கு எனர்ஜி டிஃபரன்ஸா இருக்கும். இதை மாதிரி ஜான் டெய்லர் எஃபெக்ட் இதெல்லாம் வச்சு ஈஸியா வந்து இந்த அல்ட்ரா வயலட் விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோபியில் அடைக்க ஸ்பெக்ட்ரத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். I mean, it is used to calculate a band gap of semiconducting material. Band gap சொல்றதே எதுன்னு சொன்னா ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல்ல இருந்து லோவஸ்ட் ஆக்குபைடுக்கு ஜம்ப் ஆகுறது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னபடிதான் ஒரு ஹையஸ்ட் மாலிகுலர் இருந்து ஒரு லோவஸ்ட் எதுக்காக ஜம்ப் ஆகணும்னு சொன்னா அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் அப்சார்விங் ஃப்ரீக்வன்சி. எவ்வளவு ஃப்ரீக்வன்சி அப்சார்வ் ஆகுதோ அந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பேண்ட் கேப். அப்ப இந்த அல்ட்ரா வயலட்ல வந்து நீங்க ஸ்பெக்ட்ரத்தை எடுக்கும்போது எந்த ரீஜன்ல வந்து இது ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு நமக்கு பேண்ட் கேப்பை கால்குலேட் பண்ணலாம். இதுலயும் நிறைய தியரிட்டி இருக்கு. அதாவது குரூப் தியரி எல்லாம் அப்ளை பண்ணி டேம் சிம்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய இது இருக்கு. அதுல நான் உள்ள போக விரும்பல. நெக்ஸ்ட் இதுல வந்து அப்ளிகேஷன் சொல்றது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இதுல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து இது வந்து பீட்ரூட் ஜூஸ், அது ரெட் கலர்ல இருக்கும். ஒரு ஜூஸை எடுத்து நீங்க வெறும் ஜூஸை எடுத்து யூவி எடுத்து பாக்குறீங்க, அது வந்து ஒரு பீக் கிடைக்கும். வாட்டர்ல எடுத்து அதை டிசால்வ் பண்ணி எடுக்கிறீங்க, அதுல இது இருக்கும். அப்புறம் டிஃபரெண்ட் சால்வெண்ட்ல எடுத்து பாக்குறீங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. ஏதாவது ரியாக்ஷன் நடக்கா, ஏதாவது சால்வெண்ட் கூட ரியாக்ஷன் நடக்கா. ரியாக்ஷன் நடந்துச்சோன்னா அந்த பேண்ட் அந்த இது வந்து என்ன செய்யும், ஷிஃப்ட் ஆகும் அல்லது வேற இடத்துல கிடைக்கும். இதே மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்கும். அது மாதிரி இப்போ வந்து விப்ஜிஆர்ல வந்து எமிட்டிங் வேற, அப்சர்ப்ஷன் வேற. இப்ப நம்ம ரெட் கலர் தெரியணும்னு சொன்னா அது காரணம் என்ன, அது ரெட் கலர் ரீஜன்ல வந்து என்ன செய்யும், லைட்டை எமிட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பீட்ரூட்டுக்கு வந்து எமிட் ஆகிறது 700க்கு மேல, அது ஒரு ரீஜன் உண்டு. ஆனா அப்சர்வ் பண்றது டிஃபரெண்ட். இதுதான் நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம். இப்ப ரெட் கலர் அப்சர்வ் பண்றது டிஃபரெண்ட் ரீஜியன், ஆனா எமிட் பண்றது தான் ரெட் கலரை எமிட் பண்ணோம். இதை எப்படி அப்சர்வ் பண்ற எந்த ரீஜியன் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த அல்ட்ரா வயலட் விசிபிளா வச்சுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பீட்ரூட் பாருங்க, 550 இருந்து 550 ரீஜனுக்கு அப்சர்வ் பண்றது. ஆனா எமிட் பண்ணுன்னு சொன்னா 700 மேலதான் எமிட் பண்ணோம், ரெட் கலருக்கு தான் பண்ணோம். இதுதான் இதனோட அப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரி படிக்கலாம். நெக்ஸ்ட் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இப்ப ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு சொன்னா இங்க ஒரு டிஃபரன்ஸ் எப்படின்னா, இது வந்து ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். அதாவது when the sample is irradiated with coherent source, அதாவது ஒரு லேசரை வச்சு the most of the radiation is elastically scattered. ஸ்கேட்டர்னு சொன்னா பட்டு தெரிக்கிறது. ஒரு மேட்டர்ல வந்து ஒரு இதுல வந்து அப்சார்வ் பண்ணாது, எமிஷனும் பண்ணாது. அதாவது ஒரு செவர்ல ஒரு பாலை எடுத்து செவர்ல எழுதும் போது அது என்ன செய்யும், ரிப்பீட் ஆகாது. அதுக்கு பேர் தான் ஸ்கேட்டரிங். அப்போ
நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 550 நேனோமீட்டருக்கு வந்து ஒரு லைட்டை வந்து என்ன செய்யறீங்க, எனர்ஜியா கொடுக்குறீங்க. எனர்ஜியா கொடுக்கும்போது அது அந்த மாலிகுல்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிட்டர்ன் ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது. ஸ்கேட்டர் ஆகும்போது அது 530 நேனோமீட்டரே திருப்பி வந்துன்னு சொன்னா உங்களுக்கு அது எதுவுமே யூஸ் கிடையாது. ஏன்னா ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. இப்ப யாரையாவது நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலன்னா நம்ம என்ன என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஒரு நமக்கு அப்ளிகேஷனே கிடையாது. ஆனா ராமன் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட், நம்ம தமிழ் கம்யூனிட்டி சயின்டிஸ்ட் தான். அதனால நமக்கு ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு மெட்டீரியல் சயின்ஸ் ஃபீல்டுல ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபின்னு பேரை உச்சரிக்காத எந்த லேபுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபியோட அப்ளிகேஷன் அதிகமா இருக்கு. எந்த கான்ஃபரன்ஸ்ல போனாலும் நீங்க ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபின்னு சொல்ற வேர்டை வந்து கேட்காம இருக்கவே முடியாது. அது நம்ம ஊரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, நான் ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இவருக்கு ஊர் எங்க ஊர் பக்கமாக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது, ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயம். இங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க இதுலோட என்னன்னா இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா ஒரு எனர்ஜியை கொடுக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது, கண்டுபிடிச்சாங்க ஸ்கேட்டர் ஆகுது. பட் அது ஸ்கேட்டர் ஆகுறது வந்து சேம் எனர்ஜி. நீங்க 550க்கு கொடுத்தீங்கன்னா 550 தான் கிடைக்கும். இதுக்கு பேரு ராலே ஸ்கேட்டரிங். ஆனா இந்த ராமன் மட்டும் தான் நினைச்சுதாருன்னா, இல்ல இப்படி 550 கொடுத்தா 550 மட்டும் கிடைக்கல, கொஞ்சம் எனர்ஜி சேஞ்ச் ஆகுறதும் கிடைக்குது. ஒன்னே 550 குறைவா இருக்கா இல்ல 550 அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. இதுக்கு பேரு தான் ராமன் ஸ்கேட்டர். அதாவது இது எப்படின்னு சொன்னா கம்போஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்ட்ரோக்ஸ் சொல்லிட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸா சொல்லுவாங்க. அப்ப இந்த ராமன் ஸ்கேட்டரிங், அதாவது எனர்ஜி டிஃபரன்ஸ் ஆனாலே நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தாலே என்ன செய்யும், நம்ம ஸ்பெக்ட்ரமா அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். அதை வச்சு இந்த மாலிகுலோட நேச்சரை வந்து ஈஸியா நமக்கு என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் இதனோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். அப்ப இது வந்து இது வந்து எனர்ஜி கம்மியா இருக்கும், சிலருக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். இங்க என்னன்னா இது எதனோட தொடர்புள்ளதுன்னா ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் லெவல். ஒரு மாலிகுலோட ரொட்டேஷனையும் வைப்ரேஷனையும் பொறுத்து தான் வந்து ராமன் ஸ்கேட்டரிங் வந்து இருக்கும். அது மாதிரி இது வந்து டைபோல் மூமெண்ட் அண்ட் போலரைசேஷன். போலரைசேஷனும் டைபோல் மூமெண்ட்டும் இதை பொறுத்து தான் ராமன் ஸ்கேட்டரிங் இருக்கும். அதனோட எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இம்பார்ட்டண்டா ஒன்று சொல்ல வேண்டிய என்னன்னா, இவர் ஏற்கனவே 1928 இந்த எஃபெக்டை வந்து டிஸ்கவர் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு என்னன்னா, அப்போ வந்து இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு வரும்போது இதனோட எஃபெக்ட் ஏன்னா இந்த ராமன் ஸ்கேட்டரிங் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த டைம்ல எல்லாம் கண்டுபிடிக்கல. ஆனா லேட்டரா என்ன சொன்னா, லேசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இதை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்டென்ஸ் பீக்கா வந்து ஈஸியா நமக்கு அதை ஸ்பெக்ட்ரமா எடுத்து அதை வந்து இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுக்கு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதுல வந்து நல்ல குட் ஸ்பெக்ட்ரா எடுக்கணும்னு சொன்னா நமக்கு இந்த ராலே ஸ்கேட்டரிங் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி கலெக்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்எலாஸ்டிகல்ஸ், அதாவது ராமன் ஸ்கேட்டரிங் எல்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு எடுத்தாதான் இதனோட இன்ஃபர்மேஷன் தெரியும். அதே மாதிரி இது வந்து ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியும் சேம் தான், ரெண்டும் சேம் தான். காம்ப்ளிமெண்டரி இன்ஃபர்மேஷன் டு ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதாவது நம்ம ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் என்ன கிடைக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்கும். அது மாதிரி சில ஐஆர் இன்ஆக்டிவ் மோட்ஸ் எல்லாம் வந்து ராமன் ஆக்டிவ் மோட்ஸ்ல கிடைக்கும். இதுவும் ஒரு அப்ளிகேஷன். இப்ப இது வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, இட்ஸ் எக்ஸலன்ட் மெத்தட் டு கேரக்டரைஸ் கார்பன் நானோ மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். பர்டிகுலரா ஐஆர்ல வந்து இதெல்லாம் ரொம்ப டீப்பா நமக்கு அனலைஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, ஐஆர் இந்த பிளாக் மெட்டீரியல் பொதுவாட்டே பிளாக் மெட்டீரியல் எல்லாம் ஐஆர் வந்து நல்ல அதுக்கு வைப்ரேஷன் மோடு, டைபோல் மூவ்மெண்ட் சேஞ்ச் அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு நல்ல இன்டென்ஸ் பீக் எல்லாம் நமக்கு கிடைக்காது. அதை கேரக்டரைஸ் பண்றது கஷ்டம். ஆனா இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதை வந்து அழகா நமக்கு என்ன செய்யலாம், இன்டர்பிரட் பண்ணி நம்ம என்ன மெட்டீரியல் என்ன சேஞ்சஸ் நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 3 டைப்பான கார்பன் நானோடிக்ஸ் இருக்கு. ஒன்று மல்டி வால்டு கார்பன் நானோடிக்ஸ், டபுள் வால்டு கார்பன் நானோடிக்ஸ், சிங்கிள் வால்டு கார்பன் நானோடிக்ஸ் இருக்கு. இப்போ இங்க இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா,
இதுல 2 டைப்பான ஒரு செலக்டிவ் ரீஜன். நான் இங்க ஒரு செலக்டிவ் ரீஜன் தான் கொடுத்துருக்கேன். 1300 இருந்து 1700. இந்த செலக்டிவ் ரீஜன்ல 2 பீக் வருது, ராமன் பீக் கிடைக்குது. இப்ப இது என்னன்னா ஜி பேண்ட், அதாவது ஜின்னு சொல்ற பேண்ட் என்னன்னா இன் பிளேன் வைப்ரேஷன் ஆஃப் sp2 கார்பன் பாண்டட் ஹேர். அது டி பேண்ட் சொல்றது அவுட் ஆஃப் பிளேன் வைப்ரேஷன். இப்போ கார்பன் நானோ டியூப்ஸ் எது கன்சிஸ்ட் ஆயிருக்குன்னா கிராஃபின் லேயர் தான், அதாவது டபுள் பாண்ட் தான், பென்சிங் ரிங் தான். அது என்ன செய்யணும்னா நானோ டியூபா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ மல்டிவால்னு சொன்னா நிறைய கார்பன் நானோ டியூப் அடுக்கடுக்கா இருக்கும். சிங்கிள் சொன்னா ஒரே ஒரு இதுதான் கார்பன் நானோ டியூப் இருக்கும். இப்போ கார்பன் நானோ டியூப்ல வந்து என்ன செய்யணும்னா யாராவது ஃபங்க்ஷனலைஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனலைஸ் சொன்னா அந்த கார்பன் நானோ டியூப்ஸ்ல வந்து COH குரூப், ஆக்சைடு, கிராஃபின் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, கார்பாக்சிலிக் குரூப் அமீன் குரூப்பை வந்து ஃபங்க்ஷனலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷனலைஸ் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது இதுதான். காரணம் என்னன்னா இப்போ இது எதோட தொடர்புலன்னு சொன்னா இந்த ஜி பேண்ட் டி பேண்ட் அப்பியர் ஆச்சுன்னு சொன்னா உங்களோட கார்பன் நானோ டியூப்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு. அதுல உள்ள ஒரு டிஃபெக்ட் மீன்ஸ் ஏதோ அதுல அட்டாச் ஆகிருக்கு. அந்த மாதிரி உள்ள மீனிங்ல வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளவுக்கு இதுல அட்டாச் ஆயிருக்கு அந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த ரேஷியோ, அதாவது ரேஷியோ D/G பேண்ட்ஸ் ரேஷியோ வச்சு அதுல என்னெல்லாம் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிக்கலாம். இதுதான் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட ஒரு அப்ளிகேஷன். இப்போ சரி, இவ்வளவுதான் இம்பார்ட்டன்டான ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸ். இப்போ இதை பற்றி ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தட் a good two-fold molecular structure analysis. இது வந்து ஒரு மேஜர் மெத்தட்ஸ். இன்னைக்கு இருக்க சயின்ஸ்ல வந்து எதுவுமே வந்து மேஜரா இருக்க ஒரு மெத்தட் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொரோனாவில் உள்ள PCR பாலிமர் செயின் ரியாக்ஷன், அந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அதுலேயே கடைசியில் வந்து ஃப்ளோரசன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை தான் யூஸ் பண்ணுவாங்க அதனோட இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்ம கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி இதுதான் இப்போ NMR, FTIR, UV விசிபிள், ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நியூக்ளியர் ஸ்பின்னிங் வந்து வச்சு பேஸ் பண்றது. FTIR வந்து வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். அடுத்து UV விசிபிள் வந்து எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்கேட்டரிங் அண்ட் டு மெஷர் வைப்ரேஷனல் எனர்ஜி மோட் ஆஃப் த சாம்பிள். சரி, நான் இங்க இன்னும் ஒன்று சொல்ல வேண்டிய என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து NMRல வந்து லோவர் எனர்ஜி கொடுக்கும்போது நியூக்ளியர் ஸ்பின் ஆச்சு, கொஞ்சம் எனர்ஜி அதிகமாகும் போது எலக்ட்ரான் ஸ்பின் ஆச்சு, அதுக்கு மேல கொஞ்சம் கூட எனர்ஜியை கொடுக்கும்போது மாலிகுலர் ரொட்டேட் ஆச்சு, கொஞ்சம் கூட அதிகமாக கொடுக்கும்போது வைப்ரேஷனல் ஆச்சு, கொஞ்சம் கூட கொடுக்கும்போது எலக்ட்ரான் எக்ஸைட் ஆச்சு. அதாவது யூவி விசிபிள் ரீஜன்ல வந்து எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி ஒரு ஆர்பிட்டால் இருந்து இன்னொரு ஆர்பிட்டால். இப்ப அதுக்கு அடுத்து எனர்ஜி போகும்போது எக்ஸ்ரே. இப்ப எக்ஸ்ரே நீங்க கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த எலக்ட்ரான் வந்து மாலிகுலை விட்டே வெளியே போயிடும். புரியுதா? அதாவது இந்த யூவி விசிபிள் ரீஜன்ல வந்து என்ன நடக்குன்னு சொன்னா எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டல் வந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் ஆச்சு. ஆனா எக்ஸ்ட்ரா அதிகமா எனர்ஜி கொடுக்கும்போது அதையும் தாண்டி எலக்ட்ரான் வெளியே போயிடும். அதாவது இந்த எனர்ஜியோட அதிகமாகும் போது இதை பேஸ் பண்ணி வர்றதுதான் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. ஆனா அது ரியலா வந்து அது வந்து என்ன செய்யாது, அது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தட்ல வராது, அது அடிஷனல் இது. ஆனா மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு நம்ம சொல்லுவோம். அது இதை பேஸ் பண்றதுதான். அதாவது ஹை எனர்ஜி இதை கொடுத்து அந்த எலக்ட்ரானை வந்து எஜெக்ட் பண்ணி அதனோட மாலிகுலர் இதை வந்து கண்டுபிடிக்கிறது. இதே மாதிரி தான் வேறையும் இருக்கு. எதுன்னு சொன்னா எக்ஸ்ஆர்டி, செம் அனாலிசிஸ், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டெம் அனாலிசிஸ், இந்த மாதிரி ஹையர் எனர்ஜியை கொடுத்து ஒரு மாலிகுல்ல என்ன சேஞ்ச் நடக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு பேரு. ஆனா அதெல்லாம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தட்ஸ்ல வராது. சரியா? இதுல நான் இப்ப சொல்லாத சில ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இம்பார்ட்டன்ட் என்ன, ஃப்ளூரசன்ஸ், பாஸ்பரசன்ஸ், இந்த மாதிரி கலோரிமெட்ரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. நம்ம பொதுவாக சொல்லணும்னு சொன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்றதே என்னன்னா அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி ஒரு மேட்டர்ல அட்டாக் பண்ணும்போது என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கு, இதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டிரைவ் பண்ணி அது இதுல இப்படிதான் நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம புக்ல எல்லாம் படிக்கிறோம். இதுலதான் குரூப் தியரி, டேம் சிம்பிள், அது இதுன்னு எல்லாம். ஏன்னா குரூப் தியரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ற என்னன்னா
ஒரு மாலிகுல்ல வந்து எதெல்லாம் எந்த ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் வந்து ஈக்குவலா இருக்கு, எத்தனை டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குரூப் தியரி மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பார்த்து தான் இதெல்லாம் irreducible ரெப்ரஸன்டேஷன் ரெடியூசபிள்னு சொல்லிட்டு ஃபைனலா கன்க்ளூட் பண்ணி இவ்வளவுதான் இதுல வைப்ரேஷன் இருக்குன்னு தியரிட்டியா படிக்கிறது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம லைவ் சாட்டில் வந்துட்டு யாராவது கொஸ்டின் கேட்டாச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம அந்த லைவ் சாட்டை செக் பண்ணலாம். ஓகே, நீங்களும் செக் பண்ணுங்கள் லைட்டாக. ஓகே. நமக்கு இவ்வளோ நேரம் வந்துட்டு நல்ல ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டாக்டர் ஹாரிஷ் தாசன். அவங்களுக்கு எனது யூடியூப் சேனல் மூலமாக, ஆல்வின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் ஹாரிஷ் தாசன் சார். நன்றி. இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த மாணவர்களுக்கும் நன்றி, ஆராய்ச்சியாளர்களுக்கும் நன்றி. அதில் ஒருத்தர் வந்துட்டு PES ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஓகே, PES அதை பற்றி கேட்டிருக்காரு. PES யா. One minute. அடுத்து ஒரு ஆள் கேட்டிருக்காரு, சீனிவாசன். In inorganic analysis, which spectroscopy method is best to identify compound? Inorganic, sorry. Yeah, that's why I'm searching. In organic analysis, which spectroscopy? The best spectroscopy, IR spectroscopy and NMR for organic molecular analysis. You can find easily the basic information whether you prepare that new compound or not. It's a good tool. But PES spectroscopy, photoelectron spectroscopy. I think XPS. This X-ray photoelectron spectroscopy. XPS. Yeah. X-ray photoelectron. Okay. Yeah. That's why actually that is not a really photo spectroscopy. If you apply some high energy electrons, the molecule will eject some electron. அதாவது ஒரு மாலிகுல்ல வந்து நீங்க ரொம்ப அதிகமா எனர்ஜி கொடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த எலக்ட்ரான் எனர்ஜின்னு சொன்னா அப்படியே எனர்ஜின்னு சொன்னா எஜெக்ட் ஆகி வெளியே போகும். அதை கலெக்ட் பண்றது எப்படின்னு சொன்னா அது நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதுக்கு பொறுத்து பேலன்ஸ் எலக்ட்ரான் வெளியே போகும், அல்லது இன்னர் செல் எலக்ட்ரான் போகும். ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் பைண்டிங் எனர்ஜியை பொறுத்து டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்கும். அப்ப இதை வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ணியாச்சுன்னா இந்த ரீஜன்ல வர எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டால், இந்த ரீஜன்ல வர்றது வந்து டி ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான் சொல்லிட்டு ஒவ்வொரு மாலிகுல்ல உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான் ஒவ்வொரு ஆட்டத்துல உள்ள இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரீஜன் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ நம்ம எந்த மாலிகுல்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஏதாவது ஒரு மாலிகுலை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்க கையை வச்சுதான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் ஸ்பேச்சுலா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளே சொல்றேன்னா, நான் ஒரு மாலிகுல் அதாவது சிர்கோனியம் கார்பைடு வந்து சிலிக்கான் கார்பைடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பொதுவாக நான் ஸ்பேச்சுலா வச்சு யூஸ் பண்ணேன். ஆனால் அன்னைக்கு வந்து சாம்பிளை கொடுக்கும்போது தெரியாதனமா கையை வச்சு என்ன செய்துட்டேன், கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிஎஸ் ரிசல்ட் எப்படி வருதுன்னா சிலிக்கான் கார்பைடு பிளஸ் வந்து குளோரினுக்கு உள்ள இதம் வருது, புரியுதா?
அப்போ இந்த குளோரினுக்கு எங்க இருந்து வந்துன்னா நம்ம கையில வந்து நம்ம வியர்வை இருக்கேன்ல, சோடியம் குளோரைடு சம இது சால்ட் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஈஸியா வந்து இந்த எக்ஸ்பிஎஸ் போட்டான் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ராஸ்கோபில வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதான் எலக்ட்ரான் எஜெக்ஷனை வச்சு இது வந்து தியரியா பாத்தீங்கன்னா பாண்டிங் பாண்ட் ஸ்ட்ரென்த் பாண்ட் எனர்ஜி அதை வச்சு கால்குலேட் பண்ணி நமக்கு ஈஸியா பண்ணலாம். ஓகே சார். அப்புறமா அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐஆர் ஃப்ரீக்வன்சி ரீஜனுக்கு ஏதாவது மெமரி ட்ரிக் இருந்தா சொல்லுங்க சார். ஐஆர் ஃப்ரீக்வன்சிக்கு ஏதாவது மெமரி? ஐஆர் ஃப்ரீக்வன்சி ரீஜன் எப்படி மெமரி பண்றது? இல்ல இது வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், மெமரி பண்றது விடவும் இங்க வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா உங்களுக்கு ஓரளவு ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். எப்படின்னா இது வந்து ஆக்சுவலா இப்ப நான் கரெக்டா எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணா. நான் நீங்க போய் படிங்க. எப்படின்னா இந்த பாண்ட் லென்த்தை வச்சு வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அதாவது ரெடியூஸ்டு மாஸ் நினைக்கிறேன் 1/2π k ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ரெடியூஸ்டு மாஸ். அந்த மாஸுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு பிளஸ் வந்து பாண்ட் லென்த் இருந்துன்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சி அதிகம் ஆகும் குறையும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுதான் வந்து என்னன்னா சி ட்ரிபிள் பாண்ட் சிக்கு வந்து எந்த ஒரு ரீஜன்ல வரும், சி டபுள் பாண்ட் சிக்கு வந்து என்னன்னா சி ட்ரிபிள் பாண்ட் சின்னு சொன்னா பாண்ட் லென்த் வந்து கம்மியா இருக்கும், சி டபுள் பாண்ட் சிக்கு வந்து பாண்ட் லென்த் கொஞ்சம் கூட அதிகம் இருக்கும், சி பாண்ட் சிக்கு வந்து கொஞ்சம் கூட பாண்ட் லென்த் அதிகம் இருக்கும். அதனால ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்டை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். பிளஸ் வந்து நீங்க ஒரு 3-4 தடவை வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரீஜனை மெமரைஸ் பண்ணாலும் இந்த கான்செப்டையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணா ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அப்படியே மைண்ட்ல இருக்கும். ஓகே சார். அப்புறமா இன்னொரு கொஸ்டின். could you explain the solvent role in different spectroscopy? Good, most used one. Okay, solvent role in different spectroscopy. இது வந்து நம்ம பொதுவா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ஒரு ப்ராப்ளமே இதுதான். நம்ம வந்து தியரியா படிக்கிறோம். நீங்க எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சிடுங்க, எப்போதுமே நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை பேஸ்ட் பண்ணி தான் தியரி அதிகமா இருக்கும். சில கான்செப்ட் தான் தியரியை வச்சு ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து நம்ம நான் அதான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன் தான். இப்போ பீட்ரூட் எடுத்து எந்தெந்த சால்வெண்ட்ல வந்து பாக்குறோம் எப்படி டிஃபரன்ஸ் வருது, இதே மாதிரி ஏற்கனவே அனலைஸ் பண்ணிட்டு இந்த சால்வெண்ட் அது டிபெண்ட் ஆன் த மாலிகுலா பொறுத்து சால்வெண்ட் எஃபெக்ட் வந்து டிஃபரெண்ட் வரும். அது வந்து ஒவ்வொரு ரிசர்ச்சரும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிப்பாங்க. அதை தான் நம்ம புக்ல எல்லாம் படிக்கிறோம். இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்த சால்வெண்ட் அது வந்து நீங்க படிச்சு மெமரைஸ் தான் பண்ணணும். இது ஒவ்வொரு மாலிகுலுக்கு தகுந்தாரு சால்வெண்ட்டுக்கு எஃபெக்ட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். அந்த தியரியை வந்து நீங்க படிச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுல வந்து வேற நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அப்புறமா அடுத்தது பச்சையப்பன் அவர் வந்துட்டு வாட் ஆர் த ஃபிங்கர் பிரிண்ட் அப்ளிகேஷன் சார்ன்னு கேட்குறாங்க. ஆமா, ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜனுக்கு அப்ளிகேஷன் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு புதிய மாலிகுல் ப்ரிப்பேர் பண்றீங்க. அப்புறமா அதே கொஸ்டின், அந்த ரீஜன்ல என்னென்ன மாலிகுல்ஸ் தான் வரும் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன்ல? What type of molecules are using? What are the fingerprint? Okay, fingerprint region னா இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வைப்ரேஷன், ரொட்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு மாலிகுல்ல நிறைய வைப்ரேஷன் இருக்கும், நிறைய ரொட்டேஷன் இருக்கும். இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்றது வந்து நிறைய வித்தியாசமா பண்ணோம். அதனால நம்ம இதை ரிசால்வ் பண்ணி இந்த மாலிகுலுக்கு தான் இங்க வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனா கன்க்ளூடா ஒண்ணு சொல்லலாம். எப்படின்னா 2 மாலிகுலுக்கு வந்து சேமா இருக்காது. 2 இல்ல, அதாவது இண்டிவிஜுவலா ஒரு மாலிகுலுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு ரியாக்ஷன் 2 ரியாக்டன்ட் எடுக்கிறீங்க, ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. இப்போ நீங்க ஓவர்லேப் பண்ணி பார்க்கணும். ஆஃப்டர் ரியாக்ஷனை இந்த 3 ஸ்பெக்ட்ரா எடுத்து ஓவர்லேப் பண்ணியாச்சுன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாலிகுல் கம்ப்ளீட்டா வேறதான், இந்த நீங்க எடுத்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் கிடையாது இப்படின்னு சொல்றது. இப்படின்னு உள்ள மெயின் அப்ளிகேஷன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன். அதான் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் வந்து டிஃபரெண்டா இருந்தா உங்களோட காம்பவுண்ட் வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும். அதுதான் இதனோட ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ளது. அது மாதிரி இந்த ரீஜன்ல நிறைய இது வந்து நம்ம இந்த குரூப் தான் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து சி டபுள் பாண்ட் சிக்கும் வரும், சி டபுள் பாண்ட் எண்ணுக்குள்ள வேற ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரியும் வரும், மெட்டல் ஆக்சிஜன் பாண்ட் வரும்.
அதாவது மெட்டல் ஆக்சிஜன் பாண்ட் வரும், மெட்டல் நைட்ரஜன் இந்த ரீஜன்ல வரும். ஜெனரலா கன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னா இந்த ஒரு மாலிகுலுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் ஒன்று போல் தான் இருக்கும், வேற எந்த மாலிகுலுக்கும் அதுக்கு கூட மேட்ச் ஆகாது, எனான்சியமர்ஸை தவிர. ஓகே சார். அப்புறமா ஒரு குமரன் கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. இட் இஸ் பாசிபிள் டு டிஃபரன்ஷியேட் சால்வெண்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமான்னு கேட்டுருக்காரு. சால்வெண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. Possible to differentiate solvents and organic compounds in IR and Raman spectroscopy. இல்ல அவரு என்ன மீனிங்ல கேட்டிருக்காருன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டுக்குள்ளால சால்வெண்ட் இருந்தாலா இல்ல தனியா சால்வெண்ட் தனியாவும் ஆர்கானிக் காம்பவுண்ட் தனியாவும்? ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம வந்து சால்வெண்ட் வச்சு நம்ம மேனேஜ், அதாவது சால்வெண்ட்டுக்குள்ளால போட்டு பண்ணும்போது. ஆமா ஆமா, சால்வெண்ட்டை போட்டு நம்ம கரைக்க போறோம். ஆமா, அப்ப அந்த சால்வெண்ட் போட்டு கரைச்ச பிறகு நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்ல இல்ல, இது நம்ம சால்வெண்ட்டை எப்பவுமே அந்த ப்ராடக்டா எடுக்கும்போது சால்வெண்ட்டை எப்பவுமே வந்து இது கைனடிக் ஸ்டடிக்கு சொல்லலாம். அது வந்து நீங்க கைனடிக் ஸ்டடின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட பீக்கை தான் எடுப்போம், நம்ம ஹோல் ஸ்பெக்ட்ரத்தை எடுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைனடிக் ஸ்டடின்னு வைங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதே சொல்றேன்னா சிப் பேஸ் ஃபார்ம் பண்றது, அங்க சிப் பேஸ்ல வந்து எது ரியாக்ட் ஆகுதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், எது அமீன் குரூப்பும் கார்பனைல் CHO அல்ல C++ குரூப்பும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வந்து டைம் பீரியட்ல வந்து இப்போ ஒரு ரியாக்ஷனை போட்டாச்சு, அங்க சால்வெண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னன்னா சால்வெண்ட்டுக்கும் பீக் வரும் கண்டிப்பா ஐஆர்ல. ஆனா நம்ம பார்க்கறது வந்து கார்பனைல் பீக்கை பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கார்பனைல் பீக் இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். கம்மியா இருந்துன்னு சொன்னா அதே மாதிரி இந்த C++, இந்த ப்ராடக்டோட C++ பீக் வந்து கொஞ்சம் அப்பியர்ட் ஆகிருக்கும். அப்போ ரியாக்ஷன் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட்ல வந்து செக் பண்ணிட்டு கடைசியில ஒரு பீரியட்ல என்ன செய்யும், இந்த கார்பனைல் CHO பாண்ட் கம்ப்ளீட்டா டிஸ்அப்பியர் ஆயிரும், C++ பீக் மட்டும் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம், ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்க சால்வெண்ட்டுக்கு வந்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா அவசியம் கிடையாது. ஆனா அவர் என்ன மீன் பண்ணி கேட்டிருக்காருன்னு தெரியல. கடைசியில நம்ம ஒரு ட்ரேசஸ் ஆஃப் சால்வெண்ட்ஸ் இருக்குமா, சாரி ட்ரேசஸ் ஆஃப் சால்வெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. இல்ல அது வந்து நம்ம அப்படி ட்ரேசஸ் ஆஃப் சால்வெண்ட் சொன்னா கண்டிப்பா இருக்கும். பட் அதை வந்து நம்ம வேற மெத்தட்ல வந்து இது பண்ணலாம். எப்படின்னா இப்போ மெத்தனால் இருந்துன்னு வச்சுருந்தா, மெத்தனால் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ப்ராடக்டை வந்து ஹீட் பண்ணி அதுக்கு டெம்பரேச்சர் எப்போ டெம்பரேச்சர்ல வந்து இது பண்ணி வச்சுட்டோன்னா சால்வெண்ட் ரிமூவ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா அட்டாச் ஆயிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா ஐஆர்ல பீக் வரும், அதை கண்டுபிடிக்கலாம். சால்வெண்ட் இருந்துன்னா கண்டிப்பா அதுல பீக் வரும், அதுல மாற்றுக்கிறது. ஓகே சார். அப்புறமா குமுதா குமார்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு பாருங்க, குமுதா குமார். சரி சரி. why NMR spectrum analysis costly for solid sample? One of my sample is insoluble in solvent used for spectroscopy. அப்புறமா கிளியரா இல்ல கொஸ்டின். ஓகே, ஆமா ஆமா அது பார்த்தேன். ஒய் NMR ஸ்பெக்ட்ரம் காஸ்ட்லி ஃபார் சாலிட் சாம்பிள். இப்போ சாலிட் சாம்பிள் உங்களுக்கு இந்த எலக்ட்ரான் ஸ்பின் இங்க தான் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம எல்லாமே தியரியா படிக்கிறனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா தான் இருக்கும் ஆக்சுவலா. என்ன இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எலக்ட்ரான் ஸ்பின்னிங். இப்போ சாலிட் சாம்பிள்ல தான் எலக்ட்ரான் இந்த நம்ம மாலிகுல் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும், அது தெரியும் இல்ல. சால்வெண்ட்ல இருந்துன்னு சொன்னா லிக்விட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது ஈஸியா வந்து ஸ்பின்னிங் ஈஸியா நடக்கும். ஆனா சாலிட் வந்து ஸ்பின் ஆகுறதுக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதுக்கு இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னிக் எல்லாம் வந்துட்டு, ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி. அது வந்து மேஜிக் ஸ்பின்னிங் ஆங்கிள் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர்றாங்க. அதனால அது வந்து இது எல்லாமே வந்து நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளோட அவைலபிலிட்டியை பொறுத்து தான் வந்து அதுக்கு காஸ்ட்லிலாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா இப்போ உங்களுக்கு நமக்கு நேச்சரா கிடைக்கிற சோர்ஸ் வந்து ஐஆரும் விசிபிள் இதுதான். ஆனா இப்போ ரேடியோ வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னாலே நமக்கு ஒரு மெட்டீரியல் தேவை. இப்பவும் சயின்டிஸ்ட் வந்து என்ன செய்துட்டு தான் இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா மோர் எஃபிஷியன்ட் ரேடியேஷன், பர்டிகுலரா வந்து ஒரு ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருக்கா. எக்ஸ்ரே எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம மேனுவலா தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுக்குன்னு தனியா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த மெட்டீரியலுக்கு வேல்யூவை பொறுத்து என்ன செய்யும், காஸ்ட் கூட.
அதுக்கு மேல 1 ஓகே சார். அப்புறமா ஒருத்தர் ஓகே. அப்புறமா பிரைட் கார்னர்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. From UV spectrum, how can I find the chromophore and oxochrome values for the specified molecule? இல்ல அது ஷிஃப்டிங் ஆச்சு கண்டுபிடிக்கலாம். யூவி ஸ்பெக்ட்ரத்துல வந்து குரோமோஃபோர் இருக்கா, ஆக்சோக்ரோம் வேல்யூஸ் வந்து அது வந்து அதான் அது வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் தியரியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது ரெட் ஷிஃப்ட் ப்ளூ ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வச்சு வந்து நம்ம இதுல வந்து ஆக்சோக்ரோம் இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது வந்து தியரியா. இப்போ வந்து நான் இது யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கலாம். நம்ம வந்து ஓவராலா இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னா எப்படி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து எப்படி அது அதோட பேசிக்ஸ் என்ன அந்த மாதிரி உள்ளதுனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா இவங்க வந்து புக்கில் வந்து அது கரெக்டா இருக்கும். அந்த தியரியோட இது பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே. உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு ஆல்வின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஓகே, நன்றி. மிக்க நன்றி சார். நன்றி. ஓகே, நம்ம லைவ் ஸ்ட்ரீமை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்க. அவங்களுக்கு வேணும்னா பின்னால வந்து நமக்கு ஆன்சரை வந்து